ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு மகிமை உள்ள சபை. இல்லையா சொல்லலாமா? மகிமை உள்ள சபை என்கிற தலைப்பின்களே நாம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை தமக்கு முன் நிறுத்தும்படி அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கமே நம்மை அவருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவதற்காக. மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருந்தது. தேவனை ஆராதிப்பதற்கு எங்கேயோ நின்று அவன் ஆராதித்துக் கொண்டிருந்தான். வருஷத்தில் ஒரு முறைதான் பிரதான ஆசாரியன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தோடு அந்த தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே போய் தேவனோடு அவன் உறவாடி தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை வந்து மக்களுக்கு சொல்லி கொண்டிருந்தான். அவனுக்கும் மக்களுக்கும் இடையிலே திரைகள் இருந்தது. அவன் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறான். மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாலே ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாலே பிரகாரம் ஒன்று இருக்கிறது. எனவே பிரகாரத்துக்கு முன்னாலே முற்றம் இருக்கிறது. அந்த முற்றத்திலே தான் மக்கள் நின்றார்கள். அந்த பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் அந்த லேவியர்கள் ஆசாரியர்கள் போவார்கள். மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும் வருடத்துக்கு ஒரு. இந்த நிலைமை தான் இருந்தது. யாரும் தேவனோடு நெருங்க முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையிலே தான் பலியாகி அந்த பலியினாலே ஒரு இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினாலே நம்மை ஆண்டவர் விலைக்கிரயமாக வாங்கி அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்கு நேரடியான ஒரு தொடர்பை ஆண்டவர் ஏற்படுத்தினாராம். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே பிரியமானே, அந்த மகிமையான சபையாக தேவனுக்கு முன்பாக போய் நிற்கும் போது அந்த சபை எப்படி இருக்குமாம்? கரை திரை இல்லாத சபை. கரை திரை இல்லாத சபை. உதாரணத்துக்கு நாம் இந்த வேஷ்டி கட்டுகிறவர்கள் தெரியும், இல்லாவிட்டால் புடவை கட்டுறவங்க. நம்முடைய ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு அழுக்கு இருக்குமானால், ஒரு கரை இருக்குமானால், அதை நாம் மறைப்பதற்கு அதை மாற்றி கட்டுவோம். நிறைய பேர் அப்படி, புரிகிறதா? அப்போ அது கரை என்ன பண்ணணும்? மறைஞ்சிருக்கணும், வெளியே தெரியக்கூடாது. ஆண்டவரும் நம்மை கரை திரை இல்லாமல் மேலே போய் நிற்கணுமா? கரையும் இருக்கக்கூடாது, திரைன்னு என்னன்னா கரை இருக்குன்னா கரையை மூடி வைக்கிறதுக்கு ஒரு திரை, ஸ்கிரீன் போட்டு மூடிடுவாங்க. ஆமாம், ஆண்டவர் அப்படி அந்த கரையும் திரையோடு நீங்கள் இது கரை இருக்குது அதை திரை போட்டு மூடிட்டு போனீங்கன்னா உங்களை உள்ளால சேர்க்க மாட்டார். அவருக்கு தெரியும் எல்லாமே. எனவே கரை திரை இல்லாத மகிமை உள்ள ஒரு சபையாக ஆண்டவர் தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு ஆண்டவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் பிரியமானவர்களே. அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28 சொல்லப்பட்டிருக்கிறோம். வாசியங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் என்ன இரத்தத்தினாலே சம்பாதித்தாராம்? சுய இரத்தத்தினாலே ஆண்டவர் சம்பாதித்தாராம். அல்லேலூயா சொல்லலாமா? சபையை ஆண்டவர் எப்படி சம்பாதிச்சாராம்? சுய இரத்தத்தினால. அநேகர் நினைக்கிறாங்க நாம் பணம் கொடுத்து தான் அந்த சபையை கட்டினாங்க, நான் உழைச்சுதான் இந்த சபையை கட்டினாங்க. நீ கட்டடத்தை கட்டலாம், கட்டடத்துல ஆண்டவர் வாசமாயிருப்பதில்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டார்.
அது ஒரு கட்டடம் தான். இன்னைக்கு சினிமா தியேட்டர்லையும் தேவனை ஆராதிக்கிறாங்க. அது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமாம், காலம் ஆராதனை நடக்கும், நைட்டு சினிமா நடக்குது. அப்படிதான் நிறைய பேர் சினிமா தியேட்டரை வாடகை எடுத்து தேவனை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. பகல ஆராதனை நடக்கும், சாயங்காலம் சினிமா ஓடும். அதனால அந்த கட்டடத்துல எல்லாம் ஆண்டவர் இருக்கிறது இல்லை. சபை என்பது நீங்களும் நானும், ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் சபை என்று சொல்லுகிறது. அந்த சபை கரை திரை இல்லாதபடி மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு அவர் என்ன பண்ணுகிறாராம்? தன்னுடைய சுய இரத்தத்தையே கொடுத்து சம்பாதித்த சபையாம். இல்லையா? சொல்லலாமா? ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சுய இரத்தத்தினால சம்பாதித்த சபையில இன்றைக்கு அநேகர் அங்க போட்டி போடுறாங்க, எலெக்ஷன் வைக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, பதவிக்கு அடிச்சுக்கிடுறாங்க. எவ்வளோ போராட்டங்கள் நடக்கிறது தெரியுமா? சபைகளில் பயங்கரமான போராட்டங்கள். அப்படி இருக்கக்கூடாதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் சபையானது எப்படி இருக்க வேண்டும், மகிமை உள்ள சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:47 வசனம் வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் சபையில யார் இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கணும். ரட்சிக்கப்படுகிறவர்களை தான் ஆண்டவர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபை என்பது ரட்சிக்கப்படுகிறவர்கள் கூடி ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம் தான் சபை. வீடுகளில் கூட பவுலுடைய நாட்களில் வீடுகளிலே கூடின சபை, வீட்டு சபைகள், வீடுகளெல்லாம் கூடி சபையை ஆராதனையை அவர்கள் தொடர்ந்தார்கள். வீடுகளில் எல்லாம் அவர் சொல்லும்போது சொல்லுவார், உன் வீட்டிலே கூடுகிற சபையாரை நான் வாழ்த்துகிறேன் என்று. சபைகளில் இன்றைக்கும் அநேக மரத்தடியிலே கூடி ஆராதிக்கிறாங்க. வட இந்தியாவில் போங்க, எல்லாம் நிறைய எங்கெங்கே ஒரு மரத்தடியில் வீட்டு முன்னால வாசல்ல கூடி, அதுவும் ஒரு சபைதான். சபை என்பது கட்டிடம் அல்ல, அது ரட்சிக்கப்படுகிற மக்கள் கூடி இருக்கிற ஒரு கூட்டம் தான் அது சபையா இருக்கிறது. அந்த சபையில என்ன மக்கள் இருக்கணுமா? ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு பீடி சிகரெட்டு, பாவ வாழ்க்கை, சண்டை, கெட்ட வார்த்தை. ஆமா, சிலர் பார்த்தீங்கன்னா சண்டைன்னு ஒன்று வந்துட்டா கெட்ட வார்த்தைகளாக பேசுகிறாங்க. ஆமாம், கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தைகள். ஆமாம், ரட்சிக்கப்பட்டவங்கக்கிட்ட அது இருக்காது. புரிகிறதா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்டவங்க பரிசுத்தமாக வாழணும். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் என்ன பண்ணி கொண்டு வந்தாராம்? சேர்த்துக்கிட்டே வந்தாராம். ரட்சிக்கப்பட்ட மக்களினால கூடி இருக்கிறதா சபை. அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அதுதான் மகிமையுள்ள சபையாக இருக்கிறது. பிரியமானே, ஆமென். வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அந்த முன் பகுதியில் பாருங்க, 41ஆம் வசனம், பேதுருவினுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்களாம். 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியோன்யம், அப்பம் விக்குதல், ஜெபம் பண்ணுதலிலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒரு ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூடுகிற சபை எப்படி இருக்குமாம்? அப்போஸ்தல உபதேசம். இன்றைக்கு சபைகளில் உபதேசங்கள் மாறி போச்சுங்க. சபைகளில் உபதேசங்கள் மாறி போச்சு. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோதரம். சபைகள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பிரசங்கம். இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி ஒன்றா வாழலாம், இப்படி ஒன்றா வாழலாம், இப்படி எல்லாம் பிரசங்கம். கள்ள உபதேசங்கள் சபையிலே மலிந்து விட்டது. கள்ள போதகர்கள் தோன்றிவிட்டார்கள். செழிப்பின் உபதேசம், நிறைய இடங்களில் செழிப்பின் உபதேசம். இந்த செழிப்பு ஆண்டவர் பாருங்க, உதாரணத்துக்கு உபாகமம் 28:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கோம்? இப்பொழுது வாசிங்க 28:1.
இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஜாதியில் மேன்மையாக வைப்பார். மேன்மையாக வைப்பார். 3ஆம் வசனம் வாசிங்க. நீ பட்டணத்தில் ஆசீர்வதிப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படியானால் இந்த முதல் வசனத்தை எடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க. முதல் வசனம் என்ன சொல்லுது? நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஜீவித்தால் தான் உனக்கு நீ ஆசீர்வாதம். அந்த முதல் வசனத்தை விட்டுட்டு நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாவாய், மேலாவாய் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற வசனத்தை எல்லாம் எடுத்து விடுறாங்க. புரிகிறதா உங்களுக்கு? ஆமா. அதே 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கவனமாய் படிங்க. கவனம் 15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் நடக்க கவனமாயிருப்பதற்கு செவி கொடாம போவாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் உனக்கு வந்து பலிக்கும். அதனால ஒரு போதகன் சபையில போதிச்சா என்ன போதிக்கணும்? நீ ஆண்டோடைய வசனத்தின்படி நடந்தால்தான் உனக்கு ஆசீர்வாதம். எனவே உன்னை ஆண்டவர் மேன்மையாக வைக்க வேண்டுமானால், ஆசீர்வாதம் வைக்கணும்னால் இந்த தேவனுடைய கற்பனைகளுக்கும் வார்த்தைகளையும் கீழ்ப்படின்னு சொல்லாம அதை மூடி மறைச்சு என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை உயர்த்துவார், உன் தலையை உயர்த்துவார். கரெக்டு தான், எல்லாம் உயர்த்துவார். ஆமா. அங்க என்ன சொல்லுகிறாரு? அந்த 16ஆம் வசனம் என்ன சொல்லப்படுகிறது? நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன எல்லாம் ஆசீர்வாதங்களும் சாபமா மாறும். ஐயா, சாபம் வராமல் இருக்கிறது, ஆசீர்வாதம் வர்றதுக்கு உள்ள வழியை சொல்லி கொடுக்கணும். புரிகிறதா உங்களுக்கு? வழியை சொல்லி கொடுக்கணும். அதை வழியை சொல்லி கொடுக்காம இவனை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இல்லை இல்லை, சபையானது கற்றுக் கொடுக்க வேண்டும். சபை வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமா. ஒரு காரியத்தை என்ன பண்ணிடுறாங்க? நீ கொடு, அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நீ எந்த அளவில் அளக்குறியோ, அவன் எந்த அளவில் அளக்கிறதுக்கு அவன் அறுவடை பண்ணிட்டு வந்திருக்கான். எங்க இருந்து அறுவடை பண்ணிட்டு வந்தான் தெரியுமா? அவன் அதை பார்க்க மாட்டாங்க. எங்க இருந்து அறுவடை பண்ணிட்டு வந்த நீ கொடுக்கிறதுக்கு? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாயிருக்க வேண்டும், கவனமாயிருக்க வேண்டுமாம். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே சபையிலே ரட்சிக்கப்பட்டவங்க தான் இருக்கணும். அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்தில் இருக்கணும். அப்போஸ்தலர் உபதேசங்கள் படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமரு, எபேசியரு, 1 கொரிந்தியரு, 2 கொரிந்தியரு, இதெல்லாம் படிங்க. பேதுரு எழுதின நிருபங்களை படிங்க. யோவான் எழுதின நிருபங்களை படிங்க. அங்கதான் இருக்கு அப்போஸ்தலர் உபதேசங்கள். அதையெல்லாம் விட்டு நீ கொடுத்த உடனே தந்துருவாரு, கொடுத்த உடனே தந்துருவாரு, கொடுத்த உடனே தந்துருவாரு. எப்படி தந்துருவாரு? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மக்களை வஞ்சகத்தனமாக போதிக்கிற போதனைகள் பெருகி கொண்டு அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யம் இருக்கிறதாங்க? அந்யோன்யமே இல்லை. சபையில் அந்யோன்யம் இல்லை. ஆமா, அந்த அந்யோன்யமே இல்லைங்க. என்ன பண்றது? பாஸ்டருங்க நின்னுட்டு தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பண்ண போனா அவருக்கு கடமை. என்ன பண்றது? அவர் சொல்றாரு. அப்பத்தை வாங்குறவங்க பின்னால இருப்பாங்க, முன்னால இருப்பாங்க. அவங்களும் இவங்களும் பேச மாட்டாங்க. இவங்களும் வாங்கிடுவாங்க, அவங்களும் வாங்கிடுவாங்க. வாங்கி சாப்பிட்ருவாங்க. ரத்தத்தை, அது கிரேப் ஜூஸ் தானே, உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அந்த வெயில் காலத்தில் குடித்தா அப்படின்னு வாங்கி குடிச்சிட்டு போவாங்க. அந்யோன்யமே இல்லை. அப்பம் விட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்தது என்ன இருக்குதான்? அந்யோன்யம் அப்பம் விற்குதலும் ஜெபம் பண்றதுல உறுதியா தடுத்திருந்தாங்க. ஜெபம் பண்றதுல உறுதியா இருக்கணும். சபை சும்மா இல்ல, அவருடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை, ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. அல்லேலூயா சொல்லலாமா? சோத்திரம்.
எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சபை கூடி வருவதை சிலர் விட்டுவிடுகிறது போல, ஆ நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறாங்க. அதே போல நீங்க என்ன பண்ணக்கூடாதான்? விட்டு விடக்கூடாதான். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு சபை கூடி வருதல, சபைக்கு வர்றவங்கள வர்ற வழியிலே பிடிச்சு மடக்கி அநியாயம் பண்ணி அவங்கள சபைக்கு வரவிடாம கெடுக்கிற கூட்டம் நிறைய இருக்கு. வழியிலே இதுக்கே காத்து நிற்பாங்க. காத்து நின்று அவங்கள பிடிச்சி எங்க போறீங்க? இருக்கா? ஐயோ அங்கெல்லாம் போகாதுங்க. என்ன இவங்க அங்கே சினிமா பார்க்க கூப்பிட்டுட்டு போறாங்க சபைக்கு, அதனால அங்கே போகாத எங்கே போகாத இப்படின்னு தடுக்கிற கூட்டம் ஒன்று இருக்கு. சபை கூடி வருகிறத சிலர் விட்டுறாங்க. நீ தான் வராமல் இருக்கிறிய, வர்றவங்களையாவது வர விடாம ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கிற? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பயங்கரமான சூழ்நிலையில இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. பிரியமானே, ஒரு அருமையான வசனம் ஒன்று உண்டு. 3 யோவான்ல 331 பக்கம் 331 பக்கம் 9ஆம் வசனம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தெயோத்திரேப்பு எங்களை ஆனபடியால் வந்தால் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாப்பு வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். பார்த்தீங்களா? அதாவது என்ன பண்றானா, சபையில வந்து பொல்லாத வார்த்தைகளை அலப்பி அப்படி செய்கிறாங்களாம். நல்ல வேளை நம்ம இடத்துல அப்படி எல்லாரும் வந்து அலப்பல்ல. ஆமாம், செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் அப்படி செய்து வருகிறதும் போதாமல் தான் சகோதரை ஏற்றுக்கொள்ளாததும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். இது ஒரு கூட்டம் இருக்குது, கவனமா இருக்கணும். சபைக்கு வர்றவனையும் வரவிடாம தடுக்கிற ஒரு கூட்டம். புரிகிறதா உங்களுக்கு? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கூட்டம் எல்லாம் மகிமையுள்ள சபையாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவே நிற்கிறவங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதானே நரகத்தில் போகணும்னு சொல்லுவார் அவங்களெல்லாம். இன்னைக்கு தெரியாம விளையாடி கொண்டிருக்கிறாங்க. சபை என்பது என்ன என்று தெரியாமல் அநேகர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானே. சோதரம். எனவே சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுறது போல நம்ம விட்டு விடக்கூடாதாம். பவுல் புத்தி சொல்லுகிறார். சோதரம். அடுத்தது அப்போஸ்தலர் 9:31 வாசிங்க. அப்பொழுது யூதேயா கலிலேயா நாடுகளில் எல்லாம் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்த ஆவியோட ஆறுதலோடும் நடந்து. முதல்ல சபையில் என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். சபை என்பது யாரு? நம்ம தான் சபை. ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூடுகிற அந்த கூட்டம் தான் சபை. அந்த கூட்டத்தில் என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, உங்களுக்குள்ளால சமாதானம் இருக்கணும். சபை நடத்துகிற எனக்குள்ளாக சமாதானம் இருக்கணும். ஆமா, எனக்கு கூட நிறைய ஃபோன் கால் எல்லாம் வரும். இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் சேர்க்குறீங்க இவங்கள சேர்க்குறீங்க. நான் அவங்களுக்கெல்லாம் பதிலே சொல்கிறதில்ல. ஆண்டவரை முன்னால் நிறுத்தி பேசிட்டு போயிட்டே இருங்க, ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். நான் இந்த பஞ்சாயத்து இதிலெல்லாம் ஈடுபட மாட்டேன். என்னை யார் நியாயாதிபதியாக வச்சிருக்கிறாரு ஆண்டவருங்க? இல்லை, என்ன பண்ண போதகனாக வச்சிருக்கிறாரு. உங்களுக்காக பரிந்து பேச, உங்களுக்காக ஜெபிக்க, புத்தி சொல்ல, வசனத்தை போதிக்க என்னை போதகனாக வைத்திருக்கிறார். எனக்கு இந்த பஞ்சாயத்து பண்ணுற வேலையே கிடையாது. அதெல்லாம் அங்கே வெளியே வச்சுக்கிடுங்க. நான் சமாதானமாக போயிட்டே இருக்கணும். ஆமாம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னால் முடிஞ்ச அளவு நான் புத்தி தான் சொல்லிட்டு போவேன். சண்டை போடாதுங்க, வாக்குவாதம் பண்ணாதுங்க, கர்த்தர் உங்களை பார்க்கிறார், கர்த்தர் உங்களை அறிகிறார், நான் அப்படி தான் சொல்லிட்டு போவேன். ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்துவுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த சபையானது கிறிஸ்து இயேசுக்கு முன்பாக நிற்க வேண்டிய சபை.
பிரியமானவர்களே, நான் வருத்தப்படுகிறேன். சபைகளில் இந்த போதனைகள் கிடையாது இன்றைக்கு. பிரியமானவர்களே, இப்பொழுது சபையில் என்ன இருக்கணுமா? சமாதானம் இருக்க வேண்டும். சபையிலே சமாதானம். அடுத்தது பக்தி விருத்தி அடையணும். எல்லாருக்கும் பக்தி இருக்கு. அந்த பக்தி என்ன ஆகணும்? விருத்தி அடையணும். பக்தி விருத்தி அடையணும். ஆமா, தேவ பக்தி விருத்தி அடையணும். அப்படின்னா பக்தி விருத்தி என்ன? நிறைய பேர் பக்தியா இருப்பாங்க. அந்த பக்தியா இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நாள் பார்ப்பாங்க. ஐயோ இன்னைக்கு அமாவாசை, அமாவாசைன்னு சொன்னோடனே ஒரு பயம் வந்துடும். இன்னைக்கு அமாவாசை, இருட்டில் எங்கேயும் போகக்கூடாது. இதெல்லாம் என்னது? இது பக்தி இருக்கு அவங்களுக்கு, அதில் விருத்தி இல்லை. பக்தி அதிகரிக்கணும், இன்க்ரீஸ் ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும் பக்தி. அதெல்லாம் புறஜாதிகள் அனுசரிக்கிற காரியம். ஆமா, பூனை குறுக்க போனா வெளியே வந்துடுவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க திருப்பி. நிறைய பேர் பூனை குறுக்க வந்துச்சுன்னு. இதெல்லாம் என்ன இல்லை? பக்தியில விருத்தி இல்லை. ஆமா, அவபக்தி நிறைந்த உலகம், அவபக்தி இதெல்லாம். ஆமா, சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க. புருஷன் மரித்து போனவங்க எதிர வந்தாலே எதிர போக மாட்டாங்க. என்ன அவங்க என்ன மனுஷ ஜாதி இல்லையா? ஏன் இந்த போல வேஷம்? பக்தி இல்லை உலகத்தில், பக்தி இல்லை, பக்தியில விருத்தி இல்லை. கவனமா இருக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமா இருக்கணும். அவங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. அப்படி நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறவங்க, இதெல்லாம் அவற்றையும் பார்த்தீங்கன்னா, ஆமா சோத்திரம், இந்த உலக மக்கள் சொல்றாங்களே அப்படின்னு. நான் ரோட்ல போகும்போதெல்லாம் நிறைய பூனை குறுக்கால போகுது. இந்த மக்கள் சொல்றதுனால அது எனக்கு ஞாபகம் வரும். பூனை குறுக்கால போகுது, இன்னும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா நல்லது நடக்குங்க. எனக்கு பூனை குறுக்கால போனா எனக்கு நல்லதுதான் நடக்குது. இந்த மக்களுக்கு மூட நம்பிக்கை. ஆமா, மூட நம்பிக்கை. ஏன் அதை அப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பக்தி எப்படி இருக்கணுமா? விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? பக்தி விருத்தி அடைய வேண்டுமாம். சோத்திரம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்துல சிரமமா இருக்கணும். சபை எப்படி இருக்கணும்? விசுவாசம் இருக்குது. அதனாலதான் உங்களை எல்லாரும் விசுவாசி விசுவாசின்னு கூப்பிடுறாங்க. என்னன்னு கூப்பிடுறாங்க? விசுவாசி. வர்றாங்க விசுவாசி, எங்க சபை விசுவாசி, எங்க சபை விசுவாசி. ஆமா, சிலர் விசுவாசியா இல்லாம விஷ ஊசியா இருக்கிறாங்க. என்ன ஊசியா? விஷ ஊசி. ஐயோ தான் வர்றப்பாரு, அப்ப இன்னைக்கு என்ன விஷ ஊசி போட போறாளோ எனக்கு தெரியல. அவங்க பார்த்து பயந்து ஓடுறாங்க. சிலரை பார்த்தாலே விஷ ஊசியை போட்டுறாங்க. விசுவாசி. சோத்திரம். விசுவாசத்துல எப்படி இருக்கணுமா? சிரமமா இருக்கணும். ஆமா, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமா, அப்படி சிரமமா இல்லாம யாராவது வந்து கூப்பிடுவாங்க, அக்கா வாக்கா ஒரு இடம் போகலாம், உன் கையை கொஞ்சம் நீட்டு, ரேகை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. கைய ஆமா கொஞ்சம் நீட்டு, எப்படி உனக்கு பார்த்துட்டு வரலாம். அவர் சொன்னா கரெக்டா இருக்குமா? எப்படி அவர் சொன்னா கரெக்டா இருக்குமா? ஆமா, நல்ல வேலை போயிட போறீங்க, நீ இருக்கிறதையும் கெடுத்து விட்டுருவான். ஆமா, இருக்கிறதையும் கெடுத்து விட்டுருவான். இந்த ஜாதகம் பார்க்கறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அது புருஷனை விட்டு வந்துச்சு. ஜாதகம் பார்க்க போனாங்களாம். உனக்கு 2வது புருஷன் தான் வாய்க்கணும்னு சொன்னானா. அவனும் போயிட்டான். 3வது ஒன்றை பிடிச்சிட்டு வந்தா. இப்போ 3வது போயிருக்கிறாங்க. அந்த ஜாதகம் பார்க்க போனவங்க இன்னொரு இடத்துக்கு, உனக்கு 3வது புருஷன் தான் வாய்க்கும். இப்போ இது வாய்க்கும். இப்படியே பார்த்து பார்த்து இப்போ 7வது புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவளும் இவனுக்குள்ள புருஷன் கிடையாது. அவனுக்கு இன்னொரு மனைவியும் பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அவன் போய் 7வதா வந்து மாட்டிட்டு இருக்கிறான்.
ஜாதகம் குறி சொல்லுது. விசுவாசத்துல எப்படி இருக்கணுமா? விசுவாசத்துல ஸ்திரமா இருங்க. ஆமா, வாழ்ந்தா இயேசுக்கா வாழுங்க, செத்தா அவருக்கா சாகுற. அவர் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போவார், அவ்வளவுதான். ஆமா, ஒருத்தன் கேட்டான் பாருங்க, ஒருத்தன் கல்யாணம் பண்ணானா, அவன் பிள்ளைங்களை எல்லாமே செத்து போயிட்டான். அவளை இன்னொருத்தன் அவனுக்கு தம்பி கல்யாணம் பண்ணான், அடுத்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணான். இப்படி 5-6 பேர் கல்யாணம் பண்ணாங்க. இப்போ பரலோகத்துக்கு போகும்போது யாரையா இவளுக்கு மாப்பிள்ளையா அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்கன்னு அவர் சொன்னார், இங்கே வியாபாரம் இல்லாத இடம் ஐயா, இங்கே கொடுப்பனையும் கொள்வனையும் இல்லை. நீ இங்கே வந்து பொண்ணு பார்த்துட போகிற. அங்கே எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ஆணன்னு பெண்ணன்னு வித்தியாசம் எல்லாம் தூதர்கள் போல இருப்பாங்க. தூதர்களே நீ இச்சித்திர போகிற, போடாம இல்லை, பரலோகத்துக்கு போகிற, நீ நரகத்துக்கு போகணும் சொல்லிடுவார். அவர் சொன்னார், இங்கே கொடுப்பனையும் கொள்வனையும் இல்லை, எல்லாரும் தேவ தூதர்கள் போல இருப்பாங்க. நிறைய பேருக்கு இப்படி தான். இது வாய்க்குமா? அது விசுவாசத்துல சிரமாயிரு. ஆமா, விசுவாசத்துல சிரமாயிரு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, மறுமணம் பண்ணுகிறதுல நான் தவறுன்னு நான் சொல்லல. அது உங்க விருப்பம், அவங்க விருப்பம், உங்களை சொல்லல, அவங்க விருப்பம். எனவே விசுவாசத்துல எப்படி இருங்க? ஸ்திரமாயிருங்க, ஸ்திரமாயிருங்க. அல்லேலூயா சொல்லலாமா? சோத்திரம். 1 கொரிந்தியர் 11 வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:18 வாசிங்க. முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும்போது கேள்விப்படுகிறேன். பார்த்தீங்களா? பிரிவினைகள் இருக்குதான் அவங்களுக்கு. அங்க சொல்லும்போது சொல்றாரு, ஒருத்தன் பவுலை சேர்ந்தவன் சொல்றான், ஒரு அப்பல்லோவை சேர்ந்தவன் சொல்றான், அவங்க இவங்களை சேர்ந்தவங்க சொல்றான், அவங்க சொல்லலாம். பிரிவினைகள் இருக்கிறது, அது கேள்விப்படுறாராம் பவுல் சொல்றாரு. அதனால பிரிவினை இல்லாத இருக்கணும், எல்லாம் ஒரே ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? பிரிவினை இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. 1 கொரிந்தியர் 10:33 வாசிக்க. 1 கொரிந்தியர் 10:33. நீங்களும் இடரலற்றவங்களா இருங்க. யூதர் என்றால் ரட்சிக்கப்பட்ட மக்களை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்லுவாங்க. கிரேக்கர் என்று சொன்னால் தேவனை அறியாதவர்கள். தேவனை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் நீங்க எப்படி இருக்கணுமா? இடரலற்றவர்களாக இருங்கள். இடரலற்றவர்களாக. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நாம் சபைக்கு இடரலற்றவர்களாக இருக்க வேண்டுமாம். சபையில் என்ன வேணும்? இடரலற்றவர்களாக இருக்கணும். எப்படி இருக்க வேண்டுமாம் இந்த சபை? 1 தீமோத்தேயு 3:15 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:15. இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கணும். ஆமென். ஆமா, சத்தியத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிற ஒரு சபையாக இருக்கணும். அதனாலதான் நான் சத்தியத்தை விட்டு மாறி போதிக்கிறதும் கிடையாது, சத்தியத்தை விட்டு மாறி அதை விசுவாசிகளுக்கு சொல்றதும் கிடையாது. சத்தியம் எது சத்தியம் அதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துரு ஆயிட்டேன்னு. நான் தூணும் ஆதாரமாயிரு சத்தியத்துக்கு. சத்தியத்துக்கு புறம்பான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, சத்தியத்துக்கு புறம்பான காரியங்களை சொல்லக்கூடாது, கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ரோமர் 16:23 வாசிங்க. ரோமர் 16:23. என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வந்த ஆயுங்களை வாழ்த்துகிறான். ஒரு சபையை ஒரே மனிதன் தாங்கினானாம், உபசரித்து வந்தானாம். அப்படியானால் என்ன? அந்த சபையை, ஒரு சபை முழுவதையும் அந்த ஊழியக்காரங்களையும் தாங்கக்கூடிய அளவில் ஒரே மனுஷன் இருந்திருக்கிறான். அவ்வளோ வசதி படைத்த மனிதன். அதனால நீங்களும் சபையை தாங்கணும். இந்த காரியத்தில் நான் உங்களை தாங்க சொல்றது கிடையாது. ஆமா, ஆனால் நீங்க எப்படி இருக்கணும்? அந்த லெவலுக்கு நீங்கள் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கணும். அது நான் வாழ்த்துகிறேன். ஆமா, சபை முழுவதையும் போஷிக்கத்தக்கதாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வைப்பாராக. அப்படிப்பட்ட மக்கள் சபையில இருந்திருக்காங்க பாருங்க.
சபை அனைத்தையும் போஷித்து வருகிற காயுக்கள் நிறைய சபையில் இருக்கிறாங்க, நிறைய சபையில் இருக்கிறாங்க. நாமும் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக நம்ம இருக்கணும். இல்லையா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13, 1-2 வசனங்கள். அந்தியோகியா சபையில் உள்ள பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபா, சிகியோன், லூகி கூட மனாயுமும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். எப்படி இருந்தாங்களா? தீர்க்கதரிசிகளாயும் போதகர்கள். அப்ப சபைக்குள்ளால யார் இருக்கணுமா? தீர்க்கதரிசி இருக்கணும். சபைக்குள்ளால என்ன யார் இருக்கணும்? போதிக்கிறவர்கள் இருக்கணும். ஆமா, போதிக்கிறவர்கள் இருக்கணும். புரிகிறதா உங்களுக்கு? 5 விதமான ஊழியங்கள் ஒரு சபையில இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் வேகமா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க, 13ஆம் வசனத்தையும் வாசிக்கணும். 12 வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்கு அவர் சிலரை அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகராக ஏற்படுத்தினார். அங்க 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு சபையை வாசித்தோமா, அங்க என்ன இருக்கிறாங்க? தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தாங்கன்னு. இங்க எத்தனை வித ஊழியம் இருக்கு? 5 விதமான ஊழியம். அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர், போதகர். 5 விதமான ஊழியர்கள் நம்முடைய சபையில இருக்க வேண்டுமா? இல்லையா சொல்லலாமா? தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய சபை தேவன் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று பார்த்தோம். இங்க பார்க்கிறோம் அவருடைய சரீரமாகிய சபை. சபை என்று சொல்றது இயேசுவின் சரீரம். அந்த சபையில சண்டை போட்டா இயேசுவின் சரீரத்தில் சண்டை போட்டு இருக்கிறதா? கிடையாது. கவனமா இருக்கணும். அந்த சபை ரட்சிக்கப்பட்டவர்களாய் நிரம்பி இருக்கணும். அந்த சபை கூடி வருதில் சிலர் விட்டுறது போல விடக்கூடாது. அந்த சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கணும். அந்த சபை சமாதானமும் பக்தி விருத்தி அடைந்ததா இருக்கணும். அந்த சபை விசுவாசத்தினால் நிறைந்ததா இருக்கணும். அந்த சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. அந்த சபையிலே ஊழியத்தை தாங்கக்கூடிய மக்கள் எழும்ப வேண்டும். பிரிவினைகள் மாற வேண்டும், இடர்கள் மாற வேண்டும், ஊழியர்கள் எழும்ப வேண்டும். பிரியமான, அதுதான் மகிமையான ஒரு சபை. அந்த மகிமையுள்ள சபையை மாசற்ற சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். கண்களை மூடலாமா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை, என்னையும் ஒரு சபையிலே அங்கத்தினராக வைத்திருக்கிறீங்கப்பா. என்னையும் ஒரு சபையிலே அவயவமாய் வைத்திருக்கிறீங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறீங்க? அவயவங்கள். ஒருத்தர் கையா இருக்கிறாங்க, ஒருத்தர் கண்ணா இருக்கிறாங்க, ஒருத்தர் மூக்கா இருக்கிறாங்க, வாயா இருக்கிறாங்க, காலா இருக்கிறீங்க, தலையா இருக்கிறீங்க. நீங்க அவயவங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கரை திரை இல்லாத ஒரு மகிமையுள்ள சபையாக ஆண்டோடைய சமூகத்தில் போய் நிற்க வேண்டும். ஆண்டோடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. ஆண்டவரை எங்களை ஆயத்தப்படுத்தும்னு கேளுங்க. எங்கள் சபையிலே ஆண்டவரே அப்பா வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது. சபை பக்தி விருத்தியுடன் அப்போஸ்தல உபதேசம், அந்யோன்ய அப்பம் பிக்குதல், ஜபம் பண்ணுதல் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் அப்பா. சபை கூடி வருவதற்கு நாங்கள் இடையூறாய் இருக்கக்கூடாது. சபை கூடி வருவதை சிலர் விட்டுவிடு போல விட்டு விடாதீர்கள். எனவே புத்தி சொல்லுங்கள் என்று புத்தி சொல்லணும். வாங்க சபைக்கு வாங்க, புத்தி சொல்லுங்க. பரலோக பிதாவே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபெற்றுங்க. மக்கள் ஆண்டவரே, இந்த பக்தி விருத்தி அடைந்த சபையாக உமக்கு முன்பாக நிற்க உதவி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். சபைகளை உயிர்ப்பிப்பீராக. சபைகளில் நடக்கிற சீர்கேடுகள் மறைந்து போகட்டும் அப்பா. சபைகள் உம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது ஆண்டவரே. சத்தியம் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு மகிமை இருக்கணும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்நியனைக்கும் பராமரிப்பும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு ஆண்டுடைய வருகை மட்டும் தங்கி நின்று மகிமை உள்ள சபையாக அவர் சன்னிதானத்தில் நிற்க உதவி செய்யும். ஆமென், ஆமென், ஆமென்.